இன்றைக்கி நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு போகிறோம், வாங்க போகலாம். செஞ்சிக்கோட்டை நடந்துன்னு போயின்னு இருக்கோம், வாங்க போயின்னே இருக்கலாம், வாங்க போகலாம். இப்போ இது பாருங்க, கோட்டை ரொம்ப தொலைவில் இருக்குது, லேட் ஆகும். இது தெரியுதா? கோட்டை அதான் கோட்டை. அப்புறம் இங்கே கீழே உட்காந்து சாப்பிட்ருக்கு, இல்லை கொஞ்சம் கிட்டே போகிறேன்னு பயமாக இருக்குது. இதோ பாருங்க, ஆடு என்ன முட்டை வர மாதிரி வருது பாருங்க. ஆடு பிரசாதம் சாப்பிட்டு போகுது. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இன்னும் ஒரு நேரத்தில் நாங்கள் வந்து ராஜா கோட்டை ஏற போகிறோம். நாங்கள் அந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ நான் கொஞ்சம் இதோ பாருங்க, மலை ஆடு எப்படி இருக்குது பாருங்க, சாப்பிட்னு இருக்குது. ஏதோ பாருங்க ராஜா கோட்டை. இப்போ அந்த கோட்டைக்கு தான் நம்ம போகிறோம், வாங்க போகலாம். இங்கேயோ கட்டிப்பிச்சின்னு தூங்கின்னு இருக்காங்க பாருங்க. அங்கே ஒரு கோயில் தெரியல, அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அந்த கோயிலுக்கு போயிட்டோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. குகைக்குள்ளே போகிறோம். செம்ம இருட்டாக இருக்கு, என்ன இருட்டாக இருக்கு. சாமி இப்போ வந்து எங்கள் சித்தியை நாங்கள் ப்ராக் பண்ணுறோம். உங்கள் செருப்பு வச்சு ஒழிச்சு வச்சுட்டு ப்ராக் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குது. பூஜை பாருங்க, அங்கே ஒயிட் கடையில் தெரிஞ்சா. அதை ரெண்டாவது கோயிலை முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கோயில் போகிறோம். இப்போ நம்ம பார்க் வந்திருக்கோம். அந்த பார்க்கை நான் உங்களுக்கு காட்டுங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு கட் பண்ணதை காட்டு இந்த பாருங்க, எவ்வளோ செடி. இது அந்த பார்க் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. சாமி இடம் இது, செருப்பு அவுத்துட்டு போயிடலாம். இதோ பாருங்க, இது ஒரு மண்டபம் கோயில். இதோ பாருங்க, நிறைய இடம் தூண்கள்லாம் இருக்குது. மற்ற கோயில் மாதிரி தூண்களில் எழுதலை. இதோ பாருங்க, உள்ள ஒரு சாமி இல்லை, மண்டபம். இதோ பாருங்க, உங்களுக்கு காட்டுற ஒரு சாமி இல்லை, ஆக்சுவலி இது மண்டபம். இது எல்லாரும் தூங்குற ரெஸ்ட் எடுக்கிற இடம். இதோ பாருங்க, இதோ பாருங்க, இங்கே எல்லாரும் தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்கே பாருங்க, தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் தான் இது. இந்த இடம் எங்கே இருக்குன்னா செஞ்சிக்கோட்டை பார்க். இந்த பிளேஸ் பாருங்க, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. பாருங்க கோபுரம், பாருங்க. நல்லா இருந்துச்சா வியூ? இந்த பாருங்க, அங்கே ஒரு கோட்டை தெரியுதா? ராஜா கோட்டை ரொம்ப கிட்டே இருக்கும். ப்ளஸ் ஃப்ரீயாக இருக்குது. நான் அங்கே எண்டு வரைக்கும் ஒன்று காட்டுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ இடம் ஃப்ரீ. இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ அமைதியும் ஒரு சத்தமாக இருக்காது. அங்கே பாரு ஒரு கோட்டை இருக்குது, தெரியுதா? நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அது யார் நான் தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ளவர்ஸு, வியூஸு, ஃபேமிலியாக ரெஸ்ட் எடுக்க பெஸ்ட் பிளேஸ். உங்களை கூட்டின்னு போகிற இந்த இடம் வந்து கோயில். கோயிலுக்கு போகிற வழி எப்படி இருக்குன்னு தெரியல. இணைஞ்சு ஊந்துருக்கு, ஏறி தான் போனோம். ஏறி போகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ பாருங்க, ஒரு ஆள் கீழே வந்தாலே இது விடுவாங்க. இது ஒரு கோயில். இப்போ பாருங்க, அந்த காலத்தில் கட்டின கோயில். இதில் பாலம் இருந்துச்சு. இந்த பாலம் வந்து இடிந்து விழுந்தது. ராஜா வந்து கடைசி இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அதனால தான் இதை பாருங்க, பாலம் அடைஞ்சு வந்துருக்கு. பாருங்க, இப்போ நான் கோயிலுக்குள்ளே போய் காட்டுறேன். நான் ஏறி போகும்போது தான் சாமி இல்லையா. இப்போ வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலை காட்டு. இது மீனாட்சி அம்மன் கோயில் பாருங்க.
இப்போ